தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றோம். அதில் மிகவும் முக்கியமான ஒரு விழா என்பது தைப்பூசம். இந்த தைப்பூசம் என்பது இன்று நம்ம தமிழர்களிடையே தமிழர்களை ஹிந்து என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கும் பொருட்டு இந்து விழாவாக கொண்டாடப்படுகின்றது என்றால், இதற்கு இந்திய அளவிலே எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது. சமீப காலம் வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட மாநில அரசாங்கம் கூட இப்போ தான் சமீபத்தில் அது மாநில ஒரு விடுமுறையாக அறிவித்தார்கள். ஆனால் இதையே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இது விடுமுறையாக இருக்கின்றது. அப்போ நம்மளும் இந்து என்று சொன்னால் வட இந்தியர்களும் இந்து என்று சொல்லும் பொழுது, அப்போ அவர்கள் இதுக்கு ஏதாவது மதிப்பு கொடுக்கலன்னா, நம்முடைய தைப்பொங்கலாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், ஆடிப்பெருக்காக இருக்கட்டும், சித்திரை பெருவிழாவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹிந்து என்று அழைக்கப்பட்டாலும் ஹிந்து அல்ல என்ற ஒரு இதை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துன்னா வட இந்தியர்களும் பிராமணர்களும் என்ன இந்து அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் ஹிந்து. நம்முடைய அடையாளம் தமிழன் என்ற அடையாளத்தை விட்டு கொடுத்து இந்து என்ற அடையாளத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய விழாக்கள், நம்முடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் விழாக்கள் எல்லாத்தையுமே கேள்விக்குறியாகவும் ஒரு ஒரு எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சென்று விட முடியாத ஒரு நிலைமைக்கும் போய்விடலாம். ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்க. பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம கொண்டு நிறுத்தணும். அது தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதே போல் இது எல்லாமே இந்து இல்லை. நான் பார்த்துருக்கேன் சமூக வலைத்தளங்களில் பொங்கலுக்கு எந்த ஒரு இதுவுமே வேதங்களில் இல்லை, வேதங்களில் இல்லைன்னா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆக நம்முடைய தமிழர்களுடைய சமயத்துக்கு நாம் பெயர் வைக்கவில்லை. அது நம்ம பெயர் வைக்கலாம், தொல்நெறி என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அது இந்து என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய விழாக்களுக்கும் நம்முடைய கடவுள்களுக்கும் நம்முடைய கோயில்களுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பை நாம் விட்டு கொடுக்கின்றோம் என்று தான் பொருள்.